நல்லா இருக்கும். இது மகாநதி இதெல்லாம் வந்ததுல பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி தான் வந்திருக்கு. இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பயங்கரமாக ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சமுத்திரகனியோட தான் நல்லா இருக்குது. ஹீரோயின் தெரிச்சிட்டாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹீரோயின். அதுதான் இந்த படத்தோட இது. அதில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃப்ளாட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா அவர் உண்மையாகவே நடிப்பு சக்கரவர்த்தி தான். பயங்கரமாக ஃபர்ஸ்ட் படத்தில் இருக்கிற ஒரே இதுனா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ராணா சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். டீசன்ட் வாட்ச். படம் முடிஞ்சதும் டேரக்டர் போயிருக்கும் கை தட்டினாங்க. சார் படம் ஃபேண்டாஸ்டிக் சார். என்னை பொறுத்தவரைக்கும் சினிமா லவர்ஸ் பார்க்க வேண்டிய படம் இது. நிச்சயமாக சினிமா லவர்ஸ் இந்த படத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. நிச்சயமாக அவங்க பார்க்கணும். டேரக்டர் எக்ஸலண்ட், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. பட் என்ன ஒரு அந்த நாள் ஒரு பழைய சினிமா வந்துருக்குது சிவாஜி படம். அதோட லிங்க்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் அப்படியே இருக்குது. மற்றபடி ஆக்டிங்கில் பற்றி குறைய சொல்ல முடியாது சார். எல்லாரும் போட்டு நடிக்கிறாங்க. உண்மையிலே சமுத்திரகனி, துல்கர் சல்மான் எக்ஸலண்ட். உண்மையிலே டேரக்டர் நல்ல நாலேஜபிள் டேரக்டராக இருக்கார். அவர் பாராட்டே ஆகணும். எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க சார். எல்லாம் தான் குறையெல்லாம் சொல்ல முடியாது சார். பட் மியூசிக் நல்லா இருக்குது, டயலாக்ஸ் நல்லா இருந்தது. அந்த லிங்க் ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி டயலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. எக்ஸலண்ட். எல்லாருமே பார்க்கணும். சினிமாக்குள்ளே சினிமா தான். இல்லை எனக்கு எனது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கமர்ஷியலாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் 5 நாள் வந்து அப்படி வந்துட்டு போகிறதுனால அது இஷ்டம். ஃபேண்டாஸ்டிக். அதான் சொல்ல பழைய 5 நாள் இருக்குல்ல, அது அப்படியே வந்தது தான். பட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் அது. எல்லாம் சினிமா லவர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்குண்ணா, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்டிங் தானே, ஆக்டிங் மியூசிக் எல்லாமே செம்ம பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. கான்செப்ட் வந்து லவ் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்டிங் அந்த காலத்தை எப்படி ஆக்ட் அப்படி ரியலாக இருந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. சூப்பர். துல்கர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்கு. எல்லாருமே சூப்பர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படத்தை எல்லா சைட் ஆக்டரோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியலாக லைட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கே லேக் ஆகிற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. இன்டர்வல்லேருந்து படம் நல்லா சூப்பர் பண்ணி ஆரம்பிச்சு. அதான் லவ் தான் ட்ரூ லவ் எப்படின்றத பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நல்லா வந்துருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஓவராலாக படம் வந்து இந்த ஈகோ கிளாஷ் பற்றி எந்த அளவுக்கு அது லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணுதுங்கிறது தான். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மட்டும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த ஈக்குவலாக எல்லா கேரக்டருக்குமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. துல்கர் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் சொல்லவே வேணாம், பிச்சு உதறாரு அவர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கல, போயிடலாம் தான் பார்த்தேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்க்கக்குள்ள அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போச்சு. அதுக்கு அடுத்து சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஈகோ கிளாஷ் வந்து லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அந்த தலகணம் அதெல்லாம் வந்து என்ன இம்பாக்ட் பண்ணும் லைஃப்பில், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ஓகே, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். படத்தில் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. எல்லாரும் நடிப்பு நல்லா இருந்தது. துல்கர் சல்மானோட நடிப்பு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்திருக்கு. ஸோ எல்லோரும் வந்து பார்க்கலாம், ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். சமுத்திரகனி மிரட்டியிருக்காருங்க. சமுத்திரகனி துல்கர் சல்மான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் இந்த படத்தில் லீடு. ஸோ எல்லாமே நல்லா வந்திருக்கு, அவுட்புட் நல்லா வந்திருக்கு, பார்க்கலாம். ஹீரோயின் வந்து அவங்க போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா வந்திருக்கு, அவுட்புட் நல்லா வந்திருக்கு. இல்லை நீங்கள் படத்தை வந்து பாருங்களேன். நான் ஏதோ சொல்லிட்டேன்னா அது இதுவாகிடும், வேண்டாம். இல்லை விறுவிறுப்பான போக முடியாது, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே. ஏன்னா இது படம்ன்றதால 1950s 60s அந்த மாதிரி படம்ன்றதால பேக்ரவுண்ட் மியூசிக் அந்தளவுக்கு கிடையாது. பட் ஓகே, பிஜிஎம் எங்கெங்கே கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்காங்க. என் டைட்டில் கார்டு சாங் நல்லா இருக்கு. ராணாவோட ரோல் நல்லா வந்திருக்கு. ஸோ ஓகே, நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க அவுட்புட். வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்.